நாடாளுமன்ற தேர்தல் அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுவதா தகவல் வந்திருக்கு. 5 தொகுதிகள் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள்ல போட்டியிடுறதுக்கு அண்ணாமலை அண்ணா எனக்கு தெரியல தகவல் எங்கிருந்து யார் உங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னு. நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காங்க. அந்த பொறுப்பை செய்து கொண்டிருக்கின்றேன். நாளைக்கு இதை செய்ய போறோம். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பொறுப்பு மாநிலம் முழுவதும் செல்வது. எந்த ஒரு தொகுதிக்கும் அதிக நேரம் இதுவரை கொடுக்கலீங்கன்னா 39 தொகுதிக்கும் 234 சட்டமன்றத்திலையும் தான் அதிகமாக நேரம் கொடுத்துருக்கேன். ஒருவேளை கட்சி எனக்கு நாளைக்கு இதை செய்யுங்க அப்படின்னா செய்வதற்கும் தயாராக இருக்கின்றேன். அதனால் தெரியாத ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல விரும்பல. அதை பற்றி யாரும் எனக்கு சொல்லல. அப்படி சொன்னார்கள் என்றால் நிச்சயமாக நான் பத்திரிகை நண்பர்களுக்கு அதை பற்றி சொல்றேன். நம்ம கட்சியில் இன்ட்ரெஸ்ட் நாட் மாநில தலைவராக இருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனே. அதில் இன்ட்ரெஸ்ட் நாட் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கன்னா இந்த கட்சியை பொறுத்தவரை எல்லாம் மக்கள் சேவை தான். இது செய் என்றால் செய்ய போகின்றேன். இதுல என்னுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது. ஒரு நிமிஷம், கட்சியே நில்லுன்னு சொன்னா கட்சியே தொகுதி முடிவு பண்ணுவலனே. என்னை பொறுத்தவரை எனக்கு தனிப்பட்ட விருப்பம் வெறுப்பு நல்லது கெட்டது எதுவுமே இல்லைங்கண்ணா. என்னை பொறுத்தவரை 39 தொகுதிகளிலும் சமமாகத்தான் நான் பார்த்து வேலை பார்த்திருக்கேன். தனிப்பட்ட முறையில் விருப்பு வெறுப்பு எதுவும் கிடையாது. கட்சி போட்டியிடு என்றால் போட்டியிட போறேன். இங்க போட்டியிடனா போட்டியிட போறேன். கட்சி தேர்தல் பண்ணி செய்யணும் தேர்தல் பண்ணி செய்ய போறேன். பிரச்சாரம் பண்ண போறேன். நான் கட்சி கிட்ட எதையுமே கேட்கல. எனக்கு இது கொடுங்கன்னு கேட்கல, கொடுக்காதீங்கன்னு கேட்கல. அனைத்தையும் கட்சி முடிவு செய்யும். என்னை அடுத்த 60 நாட்களுக்கு எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது அகில இந்திய தலைமை, குறிப்பாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய முடிவு. சார், வானதி சீனிவாசன் வந்து சொல்லியிருக்காங்க, ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. நேற்றைய தினம் வந்து டெல்லியில் ஆலோசனை கூட்டத்தில் சில வேட்பாளர்கள் இறுதி செய்யறதா சொல்லியிருக்காங்க. தமிழகத்திற்கான வேட்பாளர்களும் அதில் அண்ணா ஓகே, இது ஒரு சிஸ்டமுங்கண்ணா. அதாவது ஒரு வேட்பாளர் பட்டியலை வந்து தயார் செய்யும் பொழுது உங்களுக்கு தெரியும், நேற்று வந்து சில மாநிலத்தினுடைய தலைவர்களை வந்து அழைத்திருப்பதாக நீங்கள் பார்த்துருக்குறீங்க. நானும் பத்திரிகை செய்தி தான் பார்த்தேன். ஆனால் 2 நாட்களாக பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் இங்கே இருந்தாங்க. பிரதமருக்கு நிகழ்ச்சி இருந்துச்சு. நேற்று நடந்த கூட்டத்தில் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கூட்டம், கிட்டத்தட்ட 11 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 3:30 மணி வரைக்கும் பிரதமர் அந்த கூட்டத்தில் பங்கேற்றாங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன பேசுனாங்க ஐ எம் நாட் அவேருங்கண்ணா. என்ன டெசிஷன் எடுத்தாங்க எனக்கு தெரியாது. அது எதற்காக நடந்த கூட்டம் எனக்கு தெரியாது. நானும் உங்களைப் போல அந்த நிகழ்ச்சியை பற்றி அதிகாரப்பூர்வமாக நம்முடைய தலைவர்கள் பேசும் வரைக்கும் இதை பற்றி நான் பேசினால் அது சிறப்பாக இருக்காதுங்கண்ணா. கரெக்டு, ஏன்னா அவங்க வந்து எலெக்ஷன் கமிட்டி மெம்பர் இல்லை, அதனால் அவங்க கலந்துக்கிறாங்க. பட் எனக்கு அந்த கூட்டத்தில் என்ன நடந்ததுன்னு தெரியாமல் நான் அதை பற்றி சொன்னால் அது தப்பாக போயிருங்கண்ணா. பிகாஸ் ஐ எம் நாட் பார்ட் ஆஃப் தட் மீட்டிங். ஒரு மாநில தலைவராக அந்த கூட்டத்தில் நான் பங்கேற்கலை. நார்மலாக எலெக்ஷன் கமிட்டி மீட்டிங்கில் மாநில தலைவராக நாங்கள் அந்த மாநிலத்துக்காக பங்கேற்போம். பட் நேற்று கூட்டத்தில் நாங்கள் பங்கேற்கல. அப்படி இருக்கும் பொழுது என்ன பேசுனாங்க அப்படிங்கிற யூகத்தின் அடிப்படையில் நான் சொன்னால் அது சிறப்பாக இருக்காதுங்கண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.